தேடி வந்த தேவன், காணாத ஆட்டை தேடி வந்த தேவன், கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவார், கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவார். வாசரண்டை நின்று ஆசையாய் சத்தம் நேசரேசுவுக்கு உள்ளம் திறவாயோ. வாசரண்டை நின்று ஆசையாய் சத்தம் நேசரேசுவுக்கு உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், வாவென்று உன்னை அழைக்கிறாரே, வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலை நின்று ஆசையாய் கட்டும் நேசர் உள்ளம் திறவாயோ. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை I greet உண்டாவதாக. all of you in the holy name of our Lord and Savior Jesus Christ. நாங்கள் உங்கள் அனைவரையும் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறோம். Hallelujah. Hallelujah. For today's meditation, let us turn to the holy book of Ecclesiastes, chapter 10. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பரிசுத்த பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் verse 8, the second part of verse 8. 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் 2வது பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 8ஆம் வசனம், படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். 2வது பகுதி, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். Hallelujah. Hallelujah. The Hebrew word used here for அடைப்பு, the Hebrew word used here for hedge is called gadar. இந்த எபிரேய வார்த்தை அடைப்பு என்று சொல்லப்படுவதற்கு எபிரேய வார்த்தை கதார் என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. This word gadar means a wall. அந்த கதார் என்று சொல்லப்படுகிறது ஒரு தடுப்பு, சுவர் என்று கூட சொல்லலாம். Hallelujah. Hallelujah. Whoever breaks the wall, the serpent will bite him. அந்த அடைப்பை எடுக்கிறவன் பிடிக்கிறவனுடைய கையை அந்த பாம்பு கடிக்கும். Hallelujah. கையை கை அடைப்பு பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். Hallelujah. Hallelujah. But the Lord God, when He created man, He knew that this man would fall into sin. கர்த்தராகிய தேவன் இந்த மனுஷனை படைக்கும் பொழுது அவருக்கு நன்றாகவே தெரியும் இவன் ஒரு பாவத்தில் விழுவான் என்று. So He ordered His son as a sacrifice. அதற்காக தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை ஒரு பலியாக அவர் ஏற்படுத்தினார். Hallelujah. Hallelujah. That is before the Adam and Eve itself. Lord Jesus Christ was ordained to die for our sins. ஆதாம் ஏவாளை உண்டாக்குவதற்கு முன்பாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வர வேண்டும், அவர் மரிக்க வேண்டும் என்பது தேவனால் முன்குறிக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. And once the devil was an angel. அந்த பிசாசானவன் ஒரு தூதனாக இருந்தான். Hallelujah. Hallelujah. But he thought he wanted to exalt himself above God. இந்த தூதன் என்று சொல்லப்படுகிறவன் இவன் தேவனுக்கு முன்பாக தேவனை விட பெரியவனாக தன்னை காண்பித்துக் கொள்ள முற்பட்டான். Hallelujah. Hallelujah. That was when he got thrown down to the earth. அதனால் அந்த தூதனானவன் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டான். Hallelujah. Hallelujah. We read about this thought in Isaiah chapter 14. இதனை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் நான் வானத்துக்கு ஏறுவேன்,
வசனம் 12ஆம் வசனம். சாரி 14ஆம் வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடங்களில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களுக்கு ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் உன்னதமானவருக்கு ஒப்பாகுவேன் என்று உன் இருதயத்தில் நீ சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அகல பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். Hallelujah. This verse is talking about Lucifer. இந்த வசனங்கள் எல்லாம் லூசிபர் என்று சொல்லப்படுகிற ஒரு தூதனை பற்றி சொல்லுகிற ஒரு காரியம். Hallelujah. This Lucifer, when he in the Garden of Eden, he took the form of a serpent. இந்த லூசிபர் என்று சொல்லப்படுகிற ஏதேன் தோட்டத்திலே அந்த வலு சர்ப்பத்திலே ஆவியை பெற்றவனாக காணப்பட்டான். Hallelujah. And therefore man is sent out from the Garden of Eden. இந்த ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே புறத்தை தள்ளப்பட்டார்கள். After eating the forbidden fruit, அங்கு விலக்கப்பட்ட கனியை அவர்கள் புசித்ததினாலே அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார். And that God now he wants to bring the man towards him. எப்போது தேவன் ஒரு காரியத்தை விரும்புகிறார் என்னவென்றால் இந்த மனிதனை மீண்டும் ஒரு விசையாக கூட தன்னிடமாக சேர்த்துக் கொள்ள அவர் வாஞ்சிக்கிறார். So he sends his son to remove the hedge. He sends his son to remove the hedge which separates us from God. இந்த கர்த்தராகிய தேவன் ஒரு செய்த காரியம் என்னவென்றால் அந்த தடுப்பாகிய அந்த சுவரை அவர் தன்னுடைய குமாரனை அந்த தடுப்பாகிய சுவரை உடைக்க தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். Hallelujah. Hallelujah. When he broke the middle wall of partition, that time the serpent bit him. அந்த தடுப்பு சுவரை அவர் உடைக்கும் பொழுது அந்த வலு சர்ப்பமானது அவர் குதிகாலை நசுக்கினது. Hallelujah. Even in Genesis chapter 3 verse 15, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:15 we read, நாம் வாசிக்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். Hallelujah. The devil, the snake speaks about the devil. இந்த சாத்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு பிசாசை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. The seed of the serpent speaks about all devilish forces. சர்ப்பத்தின் வித்து என்று சொல்லப்படுகிற ஒரு சாத்தானினுடைய காரியமாக இருக்கிறது. Hallelujah. And the seed of the woman is our Lord and Savior Jesus Christ. அந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. Hallelujah. He was born in a virgin birth. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி மரியாளிடத்திலே அவர் உற்பத்தி வித்து பிறந்தார். Hallelujah. He didn't have the 23 genes which he had to get from his father. இந்த உலக பிரகாரமாக 23 மரபணுக்கள் கொண்டவராக அவர் இல்லை. அவர் தகப்பன் பூமிக்குரிய தகப்பன் காரியங்கள் அவரிடத்தில் இல்லை. Hallelujah. But he had only the one chromosome from God the Father. இதுதான் அவர் கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து ஒரே ஒரு மரபணுக்களை பெற்றவராக கர்த்தராகிய இயேசு. Hallelujah. Hallelujah. And glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. When he broke down the middle wall of partition which hinders us from going to God, that time the serpent bruised his heel. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகையாய் நின்ற தடுப்பு சுவரை அவர் உடைத்த பொழுது அந்த வலு சர்ப்பமானது அவர் குதிகாலை நசுக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம்.
இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார், உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த என்னை தாழ்த்தினார், உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த என்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த என்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. கிருபை என்றும் குறையாதது. கிருபை என்றும் குறையாதது. Hallelujah. Hallelujah. Now let us read the Holy Book of Ephesians, chapter 2, verse 14, 15, 16. இப்பொழுதும் கூட பரிசுத்த எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 2, 14, 15, The 16. Holy Apostle Paul tells us clearly that Lord Jesus broke down the middle wall of partition. இங்கு வாசிக்கும் பொழுது அவர் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தடுப்பாய் நின்ற சுவரை இரண்டாக உடைத்தார் என்று எழுதுகிறார். Hallelujah. அல்லேலூயா. வாசிக்கலாம். எப்படி எனில் அவரே தம்முடைய சமாதான காரணராகி நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். Hallelujah. Hallelujah. Here Saint Paul talks about Jews and Gentiles. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களை பற்றியும் புறஜாதியாராகிய நம்மை பற்றியும் இங்கு எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. And now the Jew before Lord Jesus came to this earth, only the Jews had knowledge about the true God. And கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகுதான் யூதர்களுக்கு ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகுதான் புறஜாதியருக்கு எல்லாம் தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகுதான் புறஜாதியாருக்கும் தெரியும் இந்த உண்மையான காரியம் என்னவென்று. உண்மையான கடவுள் எது என்று. Hallelujah. Hallelujah. But before that only Jews had access to the true God. அதற்கு முன்பாக யூதர்கள் மாத்திரம்தான் அவர்கள் உண்மையான தெய்வத்தை அவர்கள் தொழுது கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. After Lord, so what Saint Paul is telling here, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? Lord Jesus came and broke the middle wall of partition between the Gentiles and the Jews. Now we are all Jews, we are all Israelites. இங்கு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த பகையாய் நின்ற நடுச்சுவரை உடைத்தபடியினால் யூதர்களும் புறஜாதியார்களும் எல்லோரும் ஒன்றாக்கப்பட்டார்கள். நாம் எல்லோரும் இந்த இப்போது சொல்லலாம் இஸ்ரவேலர்கள் என்று. Hallelujah. That's why our beloved pastor, when one day in the Amavasya prayer, while he was driving out a devil, the devil asked, "Who are you?"
The pastor said, I am an Israelite. இங்கு நம்முடைய அருமையான பாஸ்டர் அவர்கள் அமாவாசை ஜெபத்திலே ஒரு பிசாசை ஓட்டும் பொழுது அந்த பிசாசு கேட்டது, நீ யார் என்று கேட்டது. அப்பொழுது நம்முடைய பாஸ்டர் அவர்கள் சொன்னார், நான் ஒரு இஸ்ரவேலன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. So that wall was broken down by Lord Jesus Christ. இந்த தடுப்பு சுவர் என்று சொல்லப்படுகிறது. பகையாய் நின்ற தடுப்பு சுவரை உடைத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Hallelujah. Hallelujah. But also in the Bible we see of another wall which we must have. Another wall. இன்னொரு தடுப்பு சுவரும் இன்னொரு சுவரையும் நாம் இந்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. That we read in the holy book of Isaiah chapter 26 verse 1. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 26:1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். Hallelujah. Hallelujah. Salvation will be called as walls. இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது நமக்கு ஒரு பெரிய அரணாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Judah speaks about the people who praise God. இந்த யூதா என்று சொல்லப்படுகிறது அந்த காரியம் என்னவென்றால் அவர்கள் துதிக்கிற ஜனங்களாக அவர் காணப்பட்டார். Hallelujah. Hallelujah. And for us protection can be found when in our salvation. இந்த நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு தான் நமக்கு பாதுகாப்பு. Hallelujah. Hallelujah. And through the blood of Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக there is a protection for us. அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. So may God bless you with this word and make us ready for his coming. தேவன் தாமே இந்த வசனம் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துவாராக.